வணக்கம். யோகாசன பயிற்சி செய்வதனால் உடலில் எந்த விதமான பலன்கள் உள்ளது என்று சில விளக்கங்களை இன்னும் கூறுகிறேன். முதலிலேயே கூறியுள்ளேன். அதாவது உடலில் ஆரோக்கியத்திற்கு உகந்தது யோகாசன பயிற்சி. அனைவருக்கும் சிறப்பான பயிற்சி யோகாசன பயிற்சி. உடலில் ஏதேனும் நோய்கள் மட்டும், அதாவது வைரஸ் போன்ற நோய்கள் தொற்றிக்கொண்டால் இலகுவாக வெளியேறாது. அதற்கு சிறிது கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உணவு முறைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று யோகாசன பயிற்சி செய்பவர்கள் அடுத்தவர்களுடன் படுத்து உறங்குவது கடினம். ஏனென்றால் மற்றவர்களின் உடல்நிலை சூடாக இருக்கும். அவர்களுக்கு ஃபேன் காற்று அல்லது இயற்கை காற்று அதிகப்படியாக தேவைப்படும். ஆனால் யோகாசன பயிற்சி செய்பவர்கள் அவர்களுக்கு உடல் இலகுவாக இருப்பதனால் குளிர் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு ஃபேன் காற்று தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் சிறிது அதிகப்படியான குறைவாக வைத்து காற்று வாங்கும் அளவிற்கு மட்டுமே அவர்கள் உடல்நிலை இருக்கும். அவர்களுக்கு ஃபேன் காற்று தேவைப்படாது. அதுபோன்று உடல் முழுவதும் இலகுவாக இருக்கும். அவர்கள் மழை காலங்களில் உடலை எப்பொழுதும் சூடுபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். மழை காலங்களில் அவர்கள் யோகாசன பயிற்சி அதிகப்படியாக செய்ய மாட்டார்கள். யோகாசன பயிற்சி செய்பவர்கள் அப்பொழுது குளிர்காலங்களில் குளிர் அதிகமாக இருக்கும். அப்போது சுடு தண்ணீர் வைத்து அவர்கள் குளிக்க வேண்டும். வெயில் காலங்களில் கூட அவர்களுக்கு பச்சை தண்ணீரில் உடலில் ஊற்றினால் கூட அதிகாலையில் குளிர் எடுக்கும். அதுபோன்று உடல் முழுவதும் லேசாக இருக்கும். அதே போன்று ஜிம்முகளில் வெயிட் தூக்கும் பயிற்சிகள் அல்லது வாம பயிற்சிகளிலே உடலை சூடுபடுத்தி கொள்ளும் பயிற்சிகளும் உள்ளன. இது போன்ற பயிற்சிகள் செய்பவர்கள் எப்பொழுதும் உடல் சூடாகவே இருக்கும். அவர்களுக்கு எப்பொழுதும் காற்று அதிகமாக தேவைப்படும். அதாவது ஃபேன் காற்றிலேயே இருக்க வேண்டும் அல்லது ஏசியிலேயே இருக்க வேண்டும். உடல் சூட்டை தணிக்கத்தே ஆக வேண்டும் அவர்களுக்கு. அதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் ஃபேன் காற்று தேவைப்படும். உடலை குளுமைப்படுத்தி கொள்வதற்காகவே அவர்கள் ஃபேன் காற்றிலும் ஏசியிலும் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் குளிக்கும்போது தண்ணீர் அதிக குளிராகவும், அதாவது அதிக ஜில்லென்றும் இருக்கக்கூடாது, அதே போன்று அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக கை வைத்து பார்க்க வேண்டும். லைட்டாக சூடு இருந்தால் போதும். இருவருக்குமே சிறிது சூடு இருக்க வேண்டும் தண்ணி குளிப்பதற்கு. உடல் எப்பொழுதும் பலமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு, யோகாசன பயிற்சி செய்பவர்களுக்கு உடல் எப்போதும் இலகுவாகவே இருக்கும். காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் பயிற்சிகளை மாற்றி செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்படி காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி செய்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். வணக்கம்.